எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. பட்டம் படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டம் படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள், என்னை பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். அப்போ போதும், நமக்கு என்ன இருக்கக்கூடாது? நோய் இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது. இனி கடன் இல்லாம யாருன்னு இருக்கிறோமா? எந்த ரூபத்துல என்ன பண்ண கடன் வாங்குறோம். அப்ப கடன் இல்லாம இருக்கணும்னா ஆண்டவரே நீர் எனக்குள்ள இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும்னா ஆண்டவரே எனக்குள்ள இருக்கணும். ஏன்? கர்த்தர் நமக்குள் இருப்பாரானால் சகல வியாதிகளும் சகல நோய்களும் நீக்கக்கூடிய வல்லமை தேவன் கொடுக்கிறார். அதனால எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்க சரி ஆண்டோடு பார்த்தால் எந்த ஆண்டோரை எனக்குள்ள ஏதாவது பாவங்கள் இருக்குமானால், சாபங்கள் இருக்குமானால், ஆண்டு வேதனைகள் இருக்குமானால் நீ எடுத்து போட்டுக்கொண்டேன், உங்களுடைய ரத்தத்துல என்னை கழுவும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுமா? சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதே 1 யோவான் 1:9 சொல்லுது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். அப்ப பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இங்க வரும்போது ஒருத்தர் ஐயா உட்கார்ந்து எழுந்திருக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல, நிறைய பேர் இருக்குது. சிலர் சொல்றாங்க, சிலர் சொல்ல முடியல. இன்னைக்கு நிறைய பேர் 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கெல்லாம் வியாதி இல்லை. இன்னைக்கு 20 வயசுக்கு உட்பட்டவர்கள் வியாதி இருக்குது. 20 வயசு வாலிப்பெண்ணெல்லாம் இன்னைக்கு நம்ம சாய்மேனணும், எங்க போனாலும் சாஞ்சி ஆசைப்பட்டுவோம். எங்க போனோம்? ஏன் காரணம்? அந்த அளவுக்கு உணவுகள் மாற்றம். அதனால உணவுகளோ என்னவோ எனக்கு தெரிய, இந்த நடுப்பகல் வேலை என் இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. நம்புறவங்க நம்ம அப்பா இப்ப உங்களுக்காக கொஞ்ச நேரம் என்ன பண்ண போறேன்? ஜெபம் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ணணும்? முடிஞ்சவங்க முட்டி போடுங்க, முடியாதவங்க அப்படியே உட்காந்து தலை குனிங்க. ஜெபம் பண்ணல கொஞ்ச நேரம். ஏமா யாரும் கேமரால எதுவும் பண்ணாதீங்க. கண்கள் ஸ்தோத்திரம்.